வணக்கம் நண்பர்களே. 11வது குடியரசுத் தலைவரோட 11ஆம் ஆண்டு நினைவு நாளான கடந்த ஜூலை 27 காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தோட 4 அம்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் கோரிக்கை, தமிழ்நாட்டை சேர்ந்த எவர் ஒருவரும் சாதி மதம் அற்றவன்ற சான்றிதழ் கேட்டா அந்த சான்றிதழ் வழங்குவது அரசோட கொள்கை முடிவா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இரண்டாவது கோரிக்கை, சாதி மதம் அற்றவன்ற சான்றிதழ் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளோட கூடிய ஒரு அரசாணையை வெளியிட வேண்டும் அப்படின்னு கோரியிருந்தோம். மூன்றாவது கோரிக்கை, அனைத்து அரசு படிவங்களிலும், அதாவது சாதி மதம் குறிப்பிட வேண்டிய எல்லா படிவங்களிலும் சாதி மதம் அற்றவன்ற ஒரு பிரிவை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்க கோரியிருந்தோம். நான்காவது கோரிக்கை, சாதி மதம் அற்றவன்ற சான்றிதழ் பெற்ற எவர் ஒருவருக்கும் சமூக விரோதிகளால எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது, அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியிருந்தோம். சோ இப்ப இது போல இந்த 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல நம்ம அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். இதை உடனடியா காவல்துறை தடுத்து கைது செய்தாங்க. கைது செய்ததுக்கு அடுத்தது கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அவர் நம்மளை நேரில் அழைச்சு பேசியிருந்தாரு. பேசி முடிச்சுட்டு ஓரிரு நாட்கள்ல உயர் அதிகாரிகள்கிட்ட தகவல் சொல்லி அவங்க கிட்ட இருந்து பதில பெற்று நான் அவங்களுக்கு பதில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியை கொடுத்தாங்க. அந்த உறுதியை கொடுத்தது தொடர்ந்து தற்போதைக்கு அந்த போராட்டத்தை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா இந்த போராட்டம் இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. இதற்கு சரியான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இந்த ஓரிரு நாட்கள்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பதில்ல நமக்கு திருப்தி ஏற்படலைன்னா நிச்சயமா துறை அமைச்சர், துறை செயலாளரை சந்திக்கக்கூடிய அடுத்த கட்ட திட்டங்களும் தயாராயிருக்கு. நன்றி நண்பர்களே.